ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு zana's recipes. இன்றைக்கி நம்ம மாங்காய் சீசனில் மாங்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்ல ஒரு அரைப்பழமான நல்ல புளிப்பு மாங்காவை எடுத்து 2 மாங்காவை தோலை சீவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. மாங்காய் பச்சடி செய்கிறதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா காய விடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். ஓரளவுக்கு நல்லா வதக்குங்க. இது ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ ஒரு 5 நிமிஷமாக வதங்கிட்டுருக்கு. இந்த சமயத்தில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே சேர்த்துட்டேன். அதுக்கப்புறமா இந்த மாங்காய் பச்சடிக்கு கலர் கொடுக்கறதுக்காக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேருங்க. ஓரளவுக்கு வதங்கியாச்சு. இப்போ பாருங்கள், நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க அந்த மாங்காவை சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. நல்லா சுருள கிண்டி விடுங்க. இதே போல் எல்லா சைடும் நல்லா பரவலாக அந்த ஃப்ளேவர் எசன்ஸ் எல்லாம் இறங்குற மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. இப்போது இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் சேர்த்துருக்கேன், பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக மாங்காய் வேகிறதுக்காக ஒரு அரை டம்ளர் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மூடி வச்சு வேக விடுங்க. மாங்காவை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக வெந்துருங்க. நான் ஒரு 7 நிமிஷத்தில் மூடி வச்சதில் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். மூடி வச்சதுனால நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வெல்லம் சேர்க்கணுங்க. நான் இன்றைக்கி பாகு காய்ச்சி நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்க்குறேன். நீங்கள் டேரெக்டாக சேர்த்திங்கன்னா அதில் நிறைய கிருமிகள் இருக்கும், அதை தவிர்த்துக்கோங்க. வெல்லத்துக்கு பதிலாக சர்க்கரை சேர்த்துக்கலாம் அல்லது கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம். இதில் எப்படியும் கொஞ்சம் இனிப்பு சேர்க்குறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லத்தை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.